ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக மஷ்ரூம் பிரியாணி எப்படி ப்ரெஷர் குக்கரில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டீஸ்பூன் அளவு புதினா இலை, 2 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு குக்கரில் 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுறலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம 2 டீஸ்பூன் அளவு கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுலேருந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் மாற்றிட்டு 250 கிராம் அளவு காளானை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய பீசஸாக சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனா தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா இந்த காளானில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா 1/2 கப் அளவு பிரியாணி அரிசியை 2 முறை நல்லா கழுவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். அரிசியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 250 கிராம் அளவு இருந்தது. அரிசி உடைஞ்சிடாமல் லைட்டாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் எந்த கப்பில் 1/2 கப் அளவு அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 2/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக புதினா இலை தூவி விட்டுறலாம். இது நல்ல வாசனையாக இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் மூடிட்டு விசில் வச்சு லோ ஹீட்டில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் எல்லாமே தன்னால் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சாதம் எவ்வளோ நீளமாக உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.